லம்புங் மாகாணத்தின் தலைநகரான பந்தர் லம்புங்கில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்களில் பெரும்பாலானவர்கள் சரியான கழிப்பறை வசதிகள் இல்லாமல் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். வீடுகளில் கழிப்பறை வசதிகள் இல்லாததால் மலம் கழிக்க ஆற்றங்கரையையோ கடலோர பகுதிகளையோ தேடிச் செல்லும் நிலையே இங்கு நீடித்து வருகிறது. அலை குறைவாக இருக்கும்போது கழிவுகளும் மேலே வரும். அருவருப்பாகத்தான் இருக்கும் என்றாலும் என்ன செய்ய முடியும்? ஆனால் முன்பு அப்படித்தான் இருந்தது. கழிப்பறைகள் இல்லாத போது மூங்கிலால் ஆன ஒரு சிறிய தடுப்பிற்குள் தான் மலம் கழிக்க வேண்டியிருந்தது. அவற்றைத்தான் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். முன்பு மூங்கில் தடுப்புகள் இருக்கும்போது கழிப்பறையை பயன்படுத்த அனைவருமே வீட்டிலிருந்தே தண்ணீர் கொண்டு வரும் நிலைதான் இருந்தது. சரியானபடி கதவுகள் கூட இல்லாத ஒரு மூங்கில் அறையாகத்தான் அது இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கழிப்பறைகளும் அருகருகில் தான் இருந்தன. வீட்டில் கழிப்பறை வசதி இல்லாமல் கடலோர பகுதிகளில் வசிக்கும் பல பேரில் வதியும் ஒருவர். அவர் கடலோர பகுதிகளில் பல தசாப்தங்களாக இருந்து வந்த பாரம்பரிய கழிப்பறையை பயன்படுத்தியுள்ளார். சுகாதாரம் என்பது நம் வாழ்க்கையோடு இணைந்தது. ஆனால் எப்போதும் அது ஒரு பின்னணி பிரச்சனையாகவே பார்க்கப்படுவதால் அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. அதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமலேயே அதை மறைத்து விடுகிறார்கள். லம்புங்கின் கடலோர பகுதிகளில் இருக்கும் சுகாதாரமற்ற நிலையை கண்டு கவலை கொள்ளும் ஓர் உள்ளூர் பெண்தான் இவர். கடலோர பகுதிகளில் போதுமான சுகாதார வசதிகள் இல்லாததால் பெண்களும் குழந்தைகளும் எந்த அளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து ஆராயத் தொடங்கினார் இஃபா ரச்மி. சரியான சுகாதார வசதி இல்லாததால் பெண்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது. இரவில் கழிப்பறைகளுக்கு செல்லும் போது யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற அச்சத்துடன் அவர்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகிறார்கள். இதுபோக உடல் ரீதியான பிரச்சனைகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் என பல சிக்கல்கள் இருக்கின்றன. இப்படி திறந்த வெளியில் மலம் கழிக்கும் கடலோர குடியிருப்பாளர்களுக்கென்றே இஃபா ரச்மி ஒரு மாற்று தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளார். ட்ரைபிகான் எஸ் எனப்படும் நீருக்கடியில் அமைக்கப்படும் செப்டிக் டேங்க் தானது. பாரம்பரிய கடலோர கழிப்பறைகளில் நிறுவப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பம் மலக்கழிவுகளை கடலில் கலக்காமல் பாதுகாப்பாக வெளியேற்றுகிறது. இந்த செப்டிக் டேங்க் நிறுவப்பட்ட பின் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை எங்களால் காண முடிகிறது. இதை நிறுவுவதற்கு முன்பு நாங்கள் கடல் அலைகளில் மலத்தை நேரடியாக பார்க்க முடியும். அலைகள் குறைவாக இருக்கும் போது துர்நாற்றம் கூட வீசும். ஆனால் இப்போது அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறோம். ரீனாவின் வீட்டிலும் பாரம்பரிய மூங்கில் கழிப்பறை தான் இருக்கிறது. அதனால் ஏற்படும் சிக்கல்களை பல தசாப்தங்களாக அனுபவித்த இவர் இந்த செப்டிக் டேங்க் அமைப்பை தன் வீட்டில் அமைத்து சோதனை செய்ய சம்மதித்தார். இங்கு வசிக்கும் பெரும்பாலான மக்கள் குறைந்த வருமானத்திற்கு வேலை செய்பவர்கள். எனவேதான் அவர்கள் பாதிக்கப்படும் மக்களாக இருக்கிறார்கள். அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதே சிக்கலாக இருக்கும்போது சுகாதாரம் குறித்து அவர்களால் எப்படி வருத்தப்பட முடியும்? இஃபா ரச்மி தலைமையிலான யூத் சானிடேஷன் கன்சர்னுடன் இணைந்து கடலோர பகுதிகளில் பொது கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. தண்ணீர் பம்புகளுக்கும் கழிப்பறைகளுக்கும் மின்சாரம் வழங்குவதற்கென்றே சோலார் பேனல்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள பலரும் இன்னும் கழிப்பறை வசதிகள் இல்லாமல் தான் இருக்கின்றனர். பொது கழிப்பறைகளையே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவையும் இங்கு சேதமடைந்துதான் இருக்கின்றன. அவற்றை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. நாங்கள் அவற்றை சீரமைப்பதிலும் கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறோம். பல சமூகங்களும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை வழங்குவதில்லை. அதற்கு ஒரு முக்கிய காரணம் கழிப்பறைகளை கட்டுவதற்கு அதிக செலவாகும் என்பதுதான். தற்போது இங்கு சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் இனி மின்சார கட்டணங்களை செலுத்த வேண்டியதில்லை. மாதத்திற்கு ஒரு குறைந்த தொகையை மட்டுமே கட்டணமாக செலுத்தினால் போதுமானது. இந்த சோலார் பேனல்களை பயன்படுத்துவது எளிமையான விஷயம்தான். நமக்கு மின்சாரத்தை வழங்கும் இவற்றை பாதுகாப்பது கடினமான காரியமல்ல. பராமரிப்பு, குழாய்கள் மற்றும் பேட்டரிகள் பழுதடைவது போன்ற எதிர்பாராத செயலிழப்புகளுக்கு மட்டுமே நாங்கள் சமூக பங்களிப்பை செலுத்துகிறோம். இதில் இருக்கும் மற்றொரு சவால் என்னவென்றால் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான சுகாதார வசதிகளை வைத்திருப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான். ஆனால் தற்போது சுகாதார வசதிகளை பராமரிக்கும் நோக்கில் இவர்கள் இணைந்து செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள்.